எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நல்லா பார்த்து சொல்லுங்களேன். இல்ல சார், நான் பார்க்கல. அண்ணா, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கலப்பா. அம்மா, என்னம்மா அந்த பக்கம்? என்னம்மா, என்ன உங்களுக்கு தெரியல? என்னம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா என்ன உழைக்க வழி சொன்னது நீங்க தானம்மா? பஸ் ஸ்டாண்ட்ல விளக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே. இது பாரு, உழைச்சுதான் சாப்பிடணும்னு உறுதியா இருக்கிறவங்களுக்கு கண்ணால பாக்குறதெல்லாம் வேலைதான். புரிஞ்சுதா? நான் கவனிக்கவே இல்லை. ஞாபகம் வந்துருச்சாமா? நான் ஏதோ டென்ஷன்ல. சொந்தமா பூக்கடை வச்சிருக்கேம்மா. இப்பெல்லாம் நான் பிச்சை எடுக்கிறது இல்ல. பிச்சை எடுக்கிறவனே பிச்சை எடுக்க கூடாதுங்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. அட்வைஸ் பண்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை ஃபாலோ பண்றது தான் ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன பேச்சை கேட்டு நீங்க இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இதோட விட்டுடாதீங்க. நீங்க இன்னும் முயற்சி பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய உயரத்துக்கு போலாம். உங்களை பார்த்துட்டே இல்லம்மா, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்குமா? ஐயோ, என்ன சொல்றீங்க? என்னால எதுவும் இல்ல, எல்லாம் உங்க உழைப்பு தான். இல்லம்மா, நான் இந்த கோயில்ல பூ வித்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் இந்த கோயில்ல சாமியை கும்பிட்றேனோ இல்லையோ, தினமும் உங்களை தாம்மா நான் சாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, என்ன போய் சாமி நல்லா சொல்றீங்க? இல்லம்மா, திக்கு தசை தெரியாதவனுக்கு சாமி தான் துணைன்னு சொல்லுவாங்க. அதாம்மா நான் தெய்வமா நினைச்சு உங்களை கும்பிட்றேன். நான் சொன்ன பேச்சு கேட்டு நீங்க மாறினதே எனக்கு சந்தோஷம்தான். நீங்க உழைச்சு சாப்பிடணும் தான் நான் நினைச்சேன். சரி, போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா. வரேன். ஹலோ ஹலோ, ஆ, இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆமா, நீங்க யாரு? அது இங்க எனக்கு தெய்வங்க. நான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு ரொம்பவே உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், பட் அவங்கள பார்க்கவே முடியல. சார், இப்பதான் சார் ஆட்டோவில் போறாங்க. வெளியில போய் பாருங்க. இங்க சீக்கிரம் பாருங்க சார். அவங்க அதுக்குள்ள போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க தெரியுமா? சார், அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு உதவுன மாதிரி தான் சார் எனக்கும் உதவுனாங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் அவங்கள இப்போ பார்த்தேன். சரி, அவங்க இந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது இருப்பாங்க. அவங்க மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமா? சரிங்க சார், உங்கள் ஃபோன் நம்பர் வேணால் கொடுத்துட்டு போங்க. ஆ ஷூர், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவங்கள பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கண்டிப்பாக பார்த்ததுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துங்க. விஷாலி, அழாத. ஏமா அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ, எல்லாம் சரியாயிடும். காலையில இருந்து அழுதுட்டே இருக்கேம்மா. இப்படி அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இல்லப்பா, எனக்கு மனசே வேர்த்து போச்சுப்பா. அவங்க என்ன எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? அவ கிடக்குறா, அவ ஒரு விளங்காதவ பேசினான்னு நீ இப்படி கண்ணை கசங்கிட்டு இருக்க. அவ ஆளும் மூஞ்சியும். அவ அப்படி சொல்லிட்டா நீ அதிர்ஷ்டம் கெட்டவளாயிடுவியா? நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாம நல்ல நிலைமைக்கே வந்தோம். ஊர் ராசியை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? கமலி, மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், கவலைப்படாத. விஷாலி, ஏமா இப்படி வந்து உட்கார்ற? அந்த பொம்பளை உன்னையும் ஏதா சொன்னாளா? எனக்கு தெரியும், உன்கிட்டயே என்ன பத்தி தரக்குறைவா ஏதாவது பேசிருப்பாங்க. அக்கா, நானா இன்னும் எதுவுமே சொல்லல. அதுக்குள்ள நீ ஏன் எதையோ பேசிட்டு இருக்க? அவங்க என்னதான் சொன்னாங்க? அந்த அம்மா முதல்ல முடியாதுன்னு தாம் தூம்னு குதிச்சாங்க. அப்புறம் வசியோட மாமா இந்த கல்யாணத்துக்கு பூர்ண சம்மதம்னு சொல்லிட்டாரு. நிஜமாவ சொல்ற விஷாலி? அவர்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவன ஒத்த கால்ல நின்னாரு. இப்ப அவரே எங்க வீட்டு மருமக கமலி தான், இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏமா, அந்த ஆள் ரொம்ப கடுமையானவன்னு கமலி சொன்னால. ஆமாப்பா, அதான் எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன பார்த்த உடனே தாயமான ஆச்சரியமா கூப்பிட்டாரு. உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. என்னம்மா சொல்ற? தாயம்மான்னு சொன்னாரா? ஆமாப்பா, அப்படிதான் கூப்பிட்டாரு. முதல்ல தாயமான கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் இல்லைன்னு சாதிக்கிறாரு. ஏன்பா என்ன அவர் அப்படி கூப்பிடணும்? சொல்லுங்கப்பா. அவர் ஒரு சுத்த லூசுமா. மாத்தி மாத்தி பேசுறதுல இருந்து தெரியல அவர் ஒரு சரியான கிறுக்குன்னு. ஆமாம்மா, அப்படிதான் இருக்கும். அவர் வாயிலிருந்து எதேர்ச்சியா வந்திருக்கும். இல்லப்பா, அவர் மட்டும் என்ன அப்படி கூப்பிடல. வேற யாருமா அப்படி கூப்பிட்டா? நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பா. இது கமலிக்கு கூட தெரியும். நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு பிச்சைக்காரன் என்ன பார்த்து, அம்மா, தாயம்மா! தாயமான்னு சொல்லி என் கால்ல விழுந்து கும்பிட்டாருப்பா. ஏய் வாடி, ஏய் வாடி, அந்த அண்ணன் பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கு. வாடி போலாம். இல்ல வாடி, இரு. அக்கா வான்னு சொல்றேன்ல. கமலி அவர் ஒரு பைத்தியக்காரன் சொல்லி சமாளிச்சு என்ன கூட்டிட்டு வந்துட்டா. இதெல்லாம் ஏன்பா நடக்குது? என்னங்க இது? என்னென்னமோ சொல்றா. இப்ப வேற சுமாரு. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. உன்ன மாதிரியே தாயமான யாராவது அங்க இருந்திருக்கலாம். இல்லப்பா, அந்த வசியோட மாமா என்ன பார்த்து ரொம்ப பணிவா பேசினாரு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் அவர் மனசுக்கு புரிஞ்சிருக்கும். நீ இதெல்லாம் போட்டு உன் மனசை குழப்பிக்காத. சரி, இவருக்கு நியாயம் புரிஞ்சிருக்கும். ஆனா பிச்சைக்காரனுக்கு என்னப்பா வந்துச்சு? அவரையே என் கால்ல விழுந்து கும்பிடணும். அது 2 சம்பவத்துக்கும் எந்த சம்மதம் இல்லம்மா. நீ மனசை போட்டு குழப்பிக்காத, புரிஞ்சுதா? இப்போதைக்கு கமலி விஷயம் சுமூகமா முடிஞ்சிச்சுல, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோமா? ஆமாங்க, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா நான் அந்த பொம்பளை 4 கேள்வி கேட்காம விட மாட்டேன். அம்மா என்னம்மா நீ அந்த பொம்பளை இந்த பொம்பளைன்னு அவர் கேட்டா சங்கடப்படுவார்ல. ஆ, பாத்தியாடி, இவ்வளவு நேரம் மூலையில உட்காந்து மூக்க சிந்திக்கிட்டு இருந்தா இப்போ மாமியாருக்கு வரைஞ்சு கட்டி பேசுறான். பாருங்கம்மா, பாருங்கப்பா. சரி சரி, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருக்க. வா சாப்பிடலாம். நீயும் வா விஷாலி.
நீங்கள் வெயிட் பண்ணு நான் உள்ளே போயிட்டு வந்தேன். சரிங்க சார். செல்வம் வா. என்ன செல்வம் எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. நீ எப்படிண்ணே இருக்க? நல்லா இருக்கேன். என்னண்ணே முதலாளி புதுசாக கார் வாங்கியிருக்காரா? பார்த்தாலே தெரியுது. சார் சொல்லுங்க சார். இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க பார்க்க பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. ஆனால் நான் பார்க்கல. ஆனால் உங்களுக்கு தெரியுமா? போட்டு குடுறாடே. எம்பாட்டா நானு. டேய் குடுறா டேய். போடாங்க. போடா டேய் அங்கிரு ஒழுங்கா போடு. டேய் குடுறா டேய் எமகாதடா டேய். குடுறா அந்த போட்டோடா டேய். டேய் இது பாரு டேய். டேய் டேய் குடுறா. நான் அழகா ஆகுறேன். நீ கிடையாதுடா டேய் குடுறா டேய். டேய் பேச கூடாது வரக்கூடாது. டேய் அடிக்காத. போடாங்க. போட்டோ குடுறா டேய். ஏய் புரியுதா? டேய் சொல்லிக்கிறேன் கெஞ்சி கேக்குறேன்டா டேய் போட்டோ குடுத்துறா டேய். போட்டோ குடுத்துறா. காலையில யார் போட்டு முடிச்சு தெரியும் இவங்க கிட்ட மாட்டிட்டேன் டேய். பைத்தியம் மிஸ்டர் பைத்தியம். டேய் குடுத்துறா போட்டோ குடுத்துறா. ஏய் கோபப்படாத டேய் டேய். ஏய் பாரு ஏய் பாரு பிஸ்கட் போடா. போடா கல்ல எடுத்து அடிப்பேன் டேய். கல்ல எடுத்து பாரு ஏய். பாரு டேய். ஏய் ஏய் பாருடா. ஒண்ணு விடாம எம்பாட்டாடா இது. டேய் உன் முகர கட்ட குடுறா டேய். டேய் கேண்டா இப்படி இம்சை பண்ற? குடுத்துறா டேய் பப்ளிக்லாம் பாக்குறாங்கடா டேய். குடுத்துறா. டேய் உனக்கு என்ன வேணும் சொல்றா. சாரதி சார் என்னங்க எவனோ ஒரு பைத்தியக்காரன் சார். பைத்தியம்? டேய் சாக்கெட் எடுத்து டேய் கிடைக்குறா. ஒண்ணு விடாம நான் கிடைக்கல. நான் ஏன் தரணும்? போட்டோ குடுத்துறா. ஏய் போடா. ஒண்ணு விடாம. டேய் டேய் லூசு குடுத்துறா. போட்டோ வேணுமா? ஆமா, இந்த வேணும். போட்டோ வேணுமா? ஆமா. இந்தா. ஏய் கிடைக்காதடா டேய். அட டேய் கிடைக்காதடா. நீ பண்றா குடுத்துறா. பைத்தியக்காரன். போடா. டேய் சரி வண்டி எடு. சரிங்க சார். டேய் அட போய் டேய். பச்சிக்கிட்ட போறவே குடுத்துறா டேய். போட்டோ எம்பாட்டா குடுத்துறா. கேக்குறான் பாரு. லூசு பையன். புடிப்படா. வாடா. குடு. வீணா போச்சு. என் இடத்து போட்டோ போச்சு. சே வாசுகி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அண்ணா இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதோ போயிட்டு வந்துடுறேம்மா. நில்லுங்க அண்ணே, இருங்க அண்ணே, இப்பவே பேசி ஆகணும். சொல்லுமா, என்ன விஷயம்? என்னன்னு எதுவுமே நடக்காத மாதிரி கேக்குறீங்க? என்ன விஷயம்னு நீங்க தானே சொல்லணும். என்னம்மா கேக்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன் மச்சான், புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா?
அண்ணே நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். அந்த பொண்ணை கண்டதும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு? ஏன் திடீர்னு மாத்தி பேசுனீங்க? என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு, அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இல்லண்ணே, நீங்க எதையோ மறைக்கிறீங்க. அம்மா, ஏம்மா தொணன்னு பேசி மாமா உயிரை எடுக்கிற? அவர்தான் தான் மனசுல சரின்னு பட்டுதுன்னு சொல்றாருல்ல. டேய், நீ சும்மாறா. உன் காரியம் ஆனா போதும் நீ நினைக்கிற. ஆனா எங்களால் அப்படி இருக்க முடியாது. அப்பா. மச்சான், நீங்க சொல்லுங்க, அந்த விசாலியை கண்டதும் ஏன் உங்க முகம் மாறிடுச்சு? இதுக்கு முன்னாடி அவளை உங்களுக்கு தெரியுமா? அண்ணே, இந்த சம்பந்தமே வேண்டான்னு எடுத்தெறிஞ்சு பேசுனீங்க. அந்த கமலி முகத்துல முழிச்சாலே ஆகாதுன்னு அவளை விரட்டி அடிச்சீங்க. இப்ப என்னாச்சுன்னு உங்களுக்கு? அந்த விஷாலியோட வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசல. அப்படி என்னன்னு அவ உங்களுக்கு மந்திரம் போட்டா? வாசுகி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லம்மா. அந்த பொண்ணு கேட்ட ஒவ்வொரு கேள்வியிலையும் நியாயம் இருக்கிறதா என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு. அதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அண்ணே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ணே. நீங்க ஒரு முடிவு எடுத்தா எடுத்தது தான். அதுல இருந்து நீங்க மாறவே மாட்டீங்க. நீங்க மனசை மாத்திட்டேன்னு சொன்னதெல்லாம் என்னால நம்ப முடியாது. வாசுகி, நீ நம்பினாலும் நம்பாகட்டியும் இதுதான் உண்மை. என்னன்னு நீங்க யார்கிட்டயுமே இப்படி பணிவா பேசி நான் பார்த்ததே இல்லையே. என்ன உங்களை விட அந்த பொண்ணு ரொம்ப இளையவ. அவகிட்ட போய் நியாயத்தை யார் பேசுனா என்னம்மா, அது நியாயம் தானே. அதான் அந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு நான் மறு பேச்சு பேசாம இருந்தேன். அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. நாம எங்க தேடி அலைஞ்சாலும் இப்படிப்பட்ட சம்பந்தம் நமக்கு அமையவே அமையாது. நீ எதுக்கும் யோசிக்காதம்மா. என்னவோ அண்ணே, எனக்கு இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வரும்னு தோணல. உங்க மாற்றத்துக்கு காரணமும் எனக்கு புரியல. ஒரு காரணமும் இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தேன். இந்த காலத்துல ஒரு ஆபத்துன்னா எல்லாரும் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனா உன் வருங்கால மருமக கமலி என்ன செஞ்சா? என்ன செய்யல? என் மகனை அவ முந்தானையில நல்லா முடிஞ்சு வச்சுக்கிட்டா. கமலிய பத்தி அப்படி எல்லாம் தப்பா பேசாத வாசுகி. உன் புள்ள பிரச்சனையில தவிச்சப்போ அந்த பொண்ணு 5 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் ரோட்ல அடிபட்டு கிடந்தப்போ அவனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவன் உயிரை காப்பாத்திருக்கா. எல்லாத்தையும் யோசித்து பார்த்தேன், அதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இந்த கதையெல்லாம் அந்த பொண்ணு விசாலி வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமே. என்ன அப்பெல்லாம் மாறாத மனசு இப்ப எப்படி திடீர்னு மாறிடுச்சு? இந்த பாருமா, நீ எப்படி கேட்டாலும் இதுதான் உண்மை. நம்ம வசீகரனுக்கு கமலி தான் பொருத்தமான பொண்ணு. அண்ணன் எது சொன்னாலும் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம். நான் வரேன். வாங்கடா சீக்கிரம். வெற்றி
எங்க கிட்டே ஓடுறியா நீ இன்னைக்கு நீ சத்தனா விட்டுறானா அம்மா வாங்கம்மா போயிடலாம். நீங்க ஜாதிக்காக செய்றீங்களா கூலிக்காக செய்றீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா கொலை செய்யறது பாவம். சக மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைனா அதை கண்டுக்காம தன்னை மட்டும் காப்பாத்திக்கிறது அதை விட பெரிய பாவம். நீங்க அவரை வெட்டிட்டு போனீங்கன்னா நான் சாட்சி, என்னையே வெட்டிட்டு போனீங்கன்னா அந்த கடவுள் சாட்சி. உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்கட பார்க்கலாம். பயமா இருந்தா மரியாதையா ஓடி போயிடுங்க. டேய் வாங்கடா ஓடிடலாம். மேடம் மேடம் யார் நீங்க? உங்களை பார்த்தோன்னே ரவுடி பசங்களாம் தெரு அடிச்சுட்டு ஓடுறாங்க. உங்களை மாதிரி தைரியசாலி நான் பார்த்ததே இல்லை. யார் நீங்க சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இங்க என்ன நடந்ததுன்னே புரியலங்க. என் கண்ணு முன்னாடியே உங்களை வெட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அனிச்சயமா கை எதையோ தூக்கி வீசுச்சு. நான் ஆவேசமா எதையோ பேசினேன். அதுக்கேவா அவங்க ஓடிட்டாங்க? நீங்க பேசுனதுனால அவங்க பயந்து ஓடலங்க. உங்களை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டாங்க. அவ்வளவு பெரிய ரவுடி பசங்களும் உங்களை பார்த்து ஓடுறாங்கன்னா அப்போ நீங்க யாரு? எனக்குன்னு பெரிய பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லைங்க. நான் மருதநாயகம் என்டர்பிரைசஸ்ல அக்கௌண்ட் செக்ஷன்ல வேலை பார்க்குறேன், அவ்வளவுதான். நீங்க ஐபிஎஸ்ஓ இல்லை ஐஏஎஸ்ஓன்னா கூட அவங்கள ஓடுறதுல அர்த்தம் இருக்கு. நீங்க வெறும் அக்கௌண்ட்ஸ்ல தானே ஒர்க் பண்றீங்க. அவங்க எதுக்கு உங்களை பார்த்து ஓடுறாங்கன்னு தெரியல. அதான் எனக்கும் புரியலங்க. ஆமா, அவங்க எதுக்கு உங்களை வெட்ட வந்தாங்க? நீங்க சொன்ன பதிலே தான் நானும் சொல்லணும். அவங்க யாரு என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஏன் என்ன வெட்ட வந்தாங்கன்னு தெரியாது. நான் பாட்டுக்கு ரோட்ல தனியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் அருவா எடுத்துட்டு வெட்ட வந்தான். நான் அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சேன். 4-5 பேர் சேர்த்து தரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை நீங்க மட்டும் நடுவில் வரல. நான் இந்நேரம் பணமாவே ஆயிருந்திருப்பேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. உங்களுக்கு? இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். இவ்வளவு பேர் உதவி பண்ணியிருக்கீங்க. உங்க பேரை கூட சொல்லாம போறீங்களே. விஷாலி. ஐ அம் திருப்பதி. ஓகேங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. வாய்ப்பு இருந்தா மறுபடியும் சந்திக்கலாம். நிச்சயமா. பாய்.